பேரன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சென்னை கம்பன் கழக விழாவை துவக்கி வைத்த பெருந்தலைவர் மூப்பனார் ஐயா அவர்களே, தமிழகமெங்கும் கம்பன் கழகத்தை முன்னோடியாக இருந்து தோற்றுவித்த நீதிபதி திருவாளர் மு. இஸ்மாயில் அவர்களே, அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கம்பன் அடிசூடியவர்களே, பாராட்டு பெற்ற அறிஞர்களே, சென்னை நகரிலே மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாகவும் மிகச்சிறந்த பெரியோர்களாகவும் வீற்றிருக்கக்கூடிய சென்னை நகரவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும். ராமன் என்றால் ரமிக்க செய்வோன் என்று பொருள். சில பேரை பார்த்தா திரும்பிக்குவான் சில பேர். அதனால தான் தருகை நீண்ட தசரதன் தான் தரு இருகை வேளத்து இராகவன் தன்கதை. கம்பர் போய் எல்லாம் ராமாயணம்லாம் எழுதி அரங்கேற்றம் பண்ணினார். ரொம்ப கஷ்டப்பட்டு அரங்கேற்றம் பண்ணார். அதை திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாளிடம் எடுத்து சென்றார். பெருமாள் எங்க வந்தேன்னு கேட்டார். நான் கம்பராமாயணம் எழுதியிருக்கேன், சரணாகதி காப்பியம், தேவரீரோட அப்ரூவல் வேண்டும்னு கேட்டார். நீங்க அங்கீகரித்தால் தான் அது இடம்பெறும் என்று. அப்போ எங்க முத பாட்டை படினார், உலகம் யாவையும் சொன்னார். இரண்டாவது பாட்டு படினார், முத்தமிழ் துறையின் முறை போய நேர்த்துட்டார். கம்பர் அவையடக்கம் சொல்ல புகும் பொழுது நிறுத்து என்று சொல்லிவிட்டு பெருமாள் விஞ்சிய ஆதரத்துடன் நம் ஜடகோபனை பாடினாயோ என்று கேட்டார். ஆழ்வார்கள் யாரையாவது பாடினாயா என்று கேட்டார். அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் துதி பாடுறாரு. தருகை நீண்ட தசரதன், வாங்கும் பொழுது கை குறுகும், கொடுப்பவனுக்கு கை நீளும். இது தருகை. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனேயே இந்த உலகத்துக்கு பெற்று தந்த கையாகையினாலே தசரதனுடைய கையை தருகைன்னு சொன்னான். கற்பகத்தரு போன்ற கைன்னு சொல்லலாம். தருகைனாக்க தந்த கை, தந்து கொண்டிருக்கக்கூடிய கை, இனிமேல் தரும் கை என்றெல்லாம் சொல்லலாம். அதை பத்தி சொல்லி அவர் தரும் இருகை வேளம் என்று சொல்லுகின்றான். இருகை வேளாய் உலகத்து யானைகளுக்கெல்லாம் ஒரு கைதான் உண்டு. ராமரை பார்த்து இருகை வேடம் என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, யானைக்கு ஏன் ஓமையாக சொன்னார் என்றால், நீங்கள்லாம் பட்டணக்கர வாசிகள், நாங்கள்லாம் பட்டிக்காட்டு வாசிகள். பட்டிக்காட்டிலே யானை வந்தால் யானையை மீண்டும் மீண்டும் பார்ப்பார்கள். ஒரு யானை சாமிமலை யானை வந்துட்டு போகும், பிள்ளைகள்லாம் ஓடி போய் பார்க்கும். அதற்கு அடுத்தபடியாக தஞ்சாவூரில் இருந்து ஒரு யானை வந்தாக்க அதை ஓடி போய் பார்க்கும். யானையை எத்தனை முறை கண்டாலும் கண்களுக்கு அலுப்பு ஏற்படுவதில்லை. அதுபோல ராமனை எத்தனை முறை கண்டாலும் கண்களுக்கு அலுப்பு ஏற்படாது. அந்த மாதிரி நம்முடைய மூப்பனார்லாம் அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அவர்கள்லாம் இருக்கிறார்கள். தலைவர்கள்ட்ட வந்து சேரணும், விலகிட்டு இருக்க போகக்கூடாது. அது ராமாயணத்திலே ரமிக்க செய்பவன். அதனால்தான் ராமாயணத்திலே அங்கே அயோத்தியிலே இருந்து புறப்பட்டு இலங்கை வரையிலும் சென்ற ராமனிடம் எத்தனையோ பேர் முனிவர்கள் எல்லாம் வந்து சரணடைந்தார்கள். அவன் சுக்ரீவன் சரண் அடைந்தான், அவன் இவன் வர்றான், விபீஷணன் சரணடைந்தான். அது சரணாகதி காப்பியம். அதுல முக்கியமா அந்த நாட்டுப்படலத்திலே ஒன்று சொல்லுகிறார். ஒரே ஒரு பாட்டு. யானைக்கு இன்னொரு உவமை சொல்றது. யானை இருக்கே வேண்டியவர்களை தூக்கி தலையில வச்சுக்கும். இப்ப நான் எங்கேயோ இருக்கிற ஆசாமி கம்பன் கழகத்திலே என்பால் வைத்த கருணையினாலே இங்கே தலைமை தாங்க வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி வேண்டியவர் குகன், விபீஷணன், இவர்கள்லாம் சாதாரணமானவர்கள். அவர்களெல்லாம் பெருசா வந்துட்டாங்க, குக பெருமாள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி யானை வேண்டாதவர்களை மண்ணிலே போட்டு மிதிக்கும். ராவணன் அழிந்தான், பகையாக இருந்த ராவணன். இதுக்கு ராமனிடம் அந்த மாதிரி என்ன கவர்ச்சின்னா, அந்த உள்ள அழகு இருக்கணும். கம்பராமாயணத்திலே முதலிலே ஒரு மிகப்பெரிய சமதர்ம சமுதாயத்தை முதலிலே படைத்து காட்டியவன் கம்பன்.
அதுல சொல்றான், பல பாடல்கள் சொல்லி இருந்தாலும் இந்த நாட்டு பாடலத்திலே பொற்பின் நின்றது பொலிவுன்னு சொல்லுவான். பொற்புன்னு சொன்னாக்க குணங்கள், அந்த குணங்களை அடிப்படையாக கொண்டு அழகு இருந்துதான். முகத்திலே போலி அழகு செய்வார்கள் சில பேர். சில பேர் மேக்கப் பண்ணிக்கிட்டு 80 வயசு கிழமை 25 வயசு ஆசாமியா வரலாம். அது போலி அழகு. பொற்பின் நின்றது பொலிவு. சில பேர் வந்தால் மண்டபம் நிறைஞ்சது மாதிரி இருக்கு. மூப்பனார் ஐயா அவர்கள் வந்த பொழுது மண்டபம் நிறைஞ்சது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி வர்றான். நினையவும் அறியது விசும்பின் இண்டதோர் புனைமணி மண்டபம் பொலிய எய்தினான்னு சொன்னார். மண்டபமே புனைமணி மண்டபம், ரொம்ப அழகான மண்டபம். தசரத சக்கரவர்த்தி வந்து உட்கார்ந்த உடனே அந்த புனை மணி மண்டபம் பொலியை, அது இன்னும் பொலிவடைந்ததாம். சபை நிறைஞ்சிருக்கு. சில பேர் வந்தா குச்சி போன்ற மாந்தர்கள் இருப்பார்கள். சில மாந்தர்கள் வந்தால் சபை நிறைந்த மாந்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் அரசியல் தலைவர்களாக ஆக வேண்டும். அந்த சபை நிறைவு இருக்கணும். அப்படி வந்து உட்கார்ந்தாக்க அப்படி சபையே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். 1000 பேர் உட்கார்ந்துருப்பாருன்னா ஒன்றும் இல்லையே இல்லையே என்று சொல்வார்கள். அந்த பொலிவு தசரதனுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால் அந்த அக அழகு அப்படி இருந்தது. அதே சமயத்தில் ராவணன் உட்கார்ந்திருக்கான். அனுமான் இலங்கையை கொளுத்திய பிறகு முதலிலே அவன் மந்திர சபையை கூட்டி இருக்கின்றான். அவன் சொல்றான், இட்ட இவ் அரியணை இருந்தது என் உடல், உயிர் இல்லடா, நான் நடைபணமாக அமர்ந்திருக்கின்றேன். அதனால்தான் திருவள்ளுவர் போன்றோர் சொன்னார்கள், புற அழகு இருக்கு பாருங்க, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அந்த அகம் தூய்மையாக இருக்கணும். சில பேரை பார்த்தால் அகத்தை அப்படியே காட்டு, அகத்தழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அதனால்தான் அனுமன் போய் பார்க்கின்றான் சீதா பிராட்டியாரை. பார்த்து விட்டு ராமரிடம் வந்து சொல்றான், இற்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்போரை என்பது ஒன்றும் கற்பேனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். நான் சீதையை பார்க்கவில்லை, விற்பேருந்து அளந்தோள் வீர. பாட்டுக்கு எவ்வளவோ பொருள் சொல்லலாம். ஐயா அவர்கள் நிறைய, நம்முடைய நீதிபதி அவர்கள் பெரிய புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அருமையான செய்திகளை அவர்கள் இன்னைக்கு நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான்கிற மாதிரி கம்பனை வைத்து இவர்கள் உலகத்தையே அளந்து வருபவர்கள். ரொம்ப சிறப்புக்குரியவர்கள். எல்லாரையும் எழுத முடியாது, சும்மா சொல்றதா அந்த முகத்தை அழகு தெரியணும். அப்ப பார்த்தா, நான் அங்கே கண்டது இல் பிறப்பு, மிகச்சிறந்த குடிப்பிறப்பு. அந்த குடிப்பிறப்புனாக்க என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் நல்லதே செய்து வந்தவர்கள் ஜனக மகாராஜன் காலத்திலே. அந்த குடிப்பிறப்பு, இரும் பொறை பொறுமை, பெண்களுக்கு பொறுமை வேண்டும். இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பேனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். கற்பு, இன்னைக்கு எய்ட்ஸ் நோய் வந்தோடனே தான் கற்பு கற்புன்னு எல்லாரும் சொல்றான். அதுக்கு முந்தைய ராமாயணத்திலே ஒருவனும் ஒருத்தியும் என்று வாழ்ந்து காட்டிய பெருமை ராமரை சேரும். அதுதான் பொற்பின் நின்றது பொலிவு, பொய்யிலா நிற்பில் நின்றது நீதி. நிற்கிறான், எங்கெங்கயோ போய் நிற்கிறான் மனிதர்கள். பொய்யிலா நிற்பு என்னது? திருவள்ளுவர் சொன்னார், இங்க கூட சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு கலைகள் கற்றவனாக இருந்தாலும் அவன் கற்றதன்படி நிற்க வேண்டும். ராவணன் விபீஷணன் சொல்றான், 1000 மறைகள் உணர்ந்த அறிவினாய் மிகப்பெரிய அறிஞன், நிற்கல, போயிட்டான். அதுக்காக தான் கம்பன் வீழ்ந்துபட்ட ராவணனை பாடும் பொழுது, வெம்மடங்கல் சினமடங்க மனமடங்க வினயம்பிய, அதெல்லாம் வேண்டியதில்லை, தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன. முகங்கள் மும்மடங்கு பொலிந்திருந்தது. அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம். நீதிப்படியிலே நிக்கல. அந்த கோசல நாட்டிலே எல்லாரும் அந்த நீதி வழியிலே நின்றார்கள். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடி சொல்றார், மாதரார் அற்பில் நின்றன அறங்கள். அன்பு, அறம், அறத்தின் நாயகன் சொல்லுவான். இன்னைக்கு நாட்டிலே பார்த்தீர்களே ஆனால், நீதியால் வந்த நெடுந்தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பின்னு சொல்வான். நீதியால் வந்த நெடுந்தரும நெறி. இந்த நாடு இந்தியா பூராவும் தரும நெறியிலே
நடந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்திலே. அந்த சாதியால் வந்ததை சிறுநெறி என்று சொல்வார்கள். அந்த சிறுநெறியிலே சாராமல் பெருநெறியிலே சேர வேண்டும். அதற்காகலாம் சொல்லி அன்னவர் கற்பின் நின்றது காலமாறி என்று கம்பன் சாதாரணமான மக்களுடைய வாழ்க்கையிலே நீதியை கடைப்பிடியாக கொண்டிருந்தார்கள். ஏன் ராமர் சென்னையில் பிறக்கக்கூடாதோ? ராமர் தஞ்சாவூரில் பிறக்கக்கூடாதோ? அயோத்தியிலே ராமன் பிறந்தார் என்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் பொய்யிலா நிற்பில் நின்றது நீதி என்று அந்த நாட்டு மக்கள் நீதியை கடைப்பிடியாக கொண்டிருந்தார்கள். அதனாலே தான் அங்கே எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் அங்கே தோன்றினான் என்று சொல்வார்கள். பரதனை பாருங்க, பரதனை அழைச்சிக்கிட்டு போறான். ராமன் காடேகிய பிறகு ராமனை மீண்டும் அழைத்து கொண்டு வருவதற்காக இவனை போகும் பொழுது படகிலே அந்த 3 தாயார்கள் இருக்கிறார்கள். தசரதனுக்கு 3 பெருந்தேவியர். அவன் குகன் படக வலிக்கின்றான். கேட்கிறான், சுற்றத்தார் தேவரோடும் தோழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் கூரிசில் இவர் யார் என குகன் வீணவ. அவன் குகன் கேட்கின்றான், சுற்றத்தார்கள் எல்லாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தேவர்கள் ஏன் கும்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றால், எங்கே போய் இந்த அம்மா திருப்பி அழைச்சிக்கிட்டு வந்துட போறாங்களோன்ட்டு. சுற்றத்தார் தேவரோடும் தோழ நின்ற கோசலையை, புறத்திலே எல்லா மாந்தர்களும் தொழுகின்றார்கள் அந்த அம்மையாரை. அப்ப இவன் பார்த்து கேட்கிறான், கொற்றத்தார் குறிசில் இவர் யார், இந்த அம்மையார் யார் என குகன் வினவ அவன் அறிமுகப்படுத்துகின்றான். எதுக்கு சொல்றேன், அவன் ஒரு கட்டளையிலே நின்று ஒரு நெறியிலே நின்று அங்கே பேசுகிறான், அறிமுகம் செய்கின்றான். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதற்றேவி 3 உலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தார் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி சொல்றான். சக்கரவர்த்திகள் அரசர்கள் எல்லாம் அவன் கடைவாயிலே காத்திருப்பார்கள். அப்பேற்பட்டவனுடைய முதல் தேவி கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி 3 உலகும் ஈன்றானை முன்னீன்றானை. ராமனை பெற்றதனாலே பெற்றத்தார் பெருஞ்செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்ற இந்த பாட்டிலே சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகின் பெருஞ்செல்வம் பெற்றத்தார் பெற்ற பயன் என்ற திருக்குறளினுடைய யாப்பு அமைதியை இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறான். அவன் கும்பிட்டான். 2வது இலக்குவனுடைய தாயை கேட்கிறான். அவன் அறந்தானே என நின்ற அயல் நின்றாள் தானை நோக்கி தர்மமே வடிவமாக. தசரதன் பெருந்தேவியெல்லாம் அந்த மாதிரி அந்த குணம் அழகு வெளியே தெரிஞ்சது. அறந்தானே என நின்ற அயல் நின்றாள் தானை நோக்கி ஐய அன்பில் நிறைந்தாளை உரையன்ன. வெளியிலே தெரிகின்றதே நன்றாக, அன்பு வெளிப்பாடு இருக்கின்றது. அந்த அன்பு வெளிப்பாடுடைய இந்த அம்மையார் யார் என்று அவன் கேட்கிறான். அப்ப நிலைதிரம்பாத்தன் மெய்யை நிற்பதாக்கி, இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்ததற்கு சில அடையாளங்களை செய்து விட்டு போக வேண்டும். நம்ம இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது பின்னாடி வருவது நிழல். இந்த உடல் மறைந்த பிறகு பின்னாடி வர வேண்டியது புகழ். இந்த மெய் நிலையில்லாதது. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் வாய்ந்தனரேன்னு சொன்னாங்க. புகழுக்காக வாழ வேண்டும். ஐயா சொன்னார் பொருளுக்காக வாழலேன்ட்டு. சாமிநாத ஐயருக்கு பாராட்டு சொன்னார்கள். புலவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். பெரிய பெரிய பத்திரம் போட்டு 2 ஆள் தூக்கிட்டு போனாங்க அந்த வரவேற்பு இதழ, 2 பேர். அப்ப பாரதியார் போறார். அந்த காலத்தில் புலவர்களுக்கு பாரதியார் மேல கொஞ்சம் வெறுப்பு. எங்கடா இந்த ஆள் போறார். அவர் வந்தார். பாரதியார் சும்மா ஒரு அப்போ ஒரு கடுதாசில எழுதிக்கிட்டு வாழ்த்தினான். பாரதி நிதியறியோம் இவ்வுலகத்து 1 கோடி இன்பம் நித்தம் துய்க்கும் கதியறியோம் என்று மனம் வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதிய மலை பிறந்த தமிழ் வாழ்வறியும் காலமெல்லாம் புலவர் நாவின் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயன்னு 3 பாட்டு சொல்லிட்டு இறங்கிட்டார் கீழே. அன்றைக்கு அவரை பாராட்டியது ஆங்கிலேயர்கள் பாராட்டினார்கள். தமிழர்கள் சாதாரணமா பாராட்டவே மாட்டார்கள்.
கம்பன் கழகம் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அரசியல்வாதிகளை பாராட்டுவார்கள், அருந்தமிழ் புலவர்களை இன்னைக்கு தான் பாராட்டுகின்றார்கள். கம்பன் கழகம் வாழ்க வாழ்க வாழ்கன்னு 3 தடவை சொல்றேன். சிலம்பொலி செல்லப்பெல்லாம் எப்பேற்பட்ட வாழ்த்துக்குரியவர். காப்பா ரத்தனமெல்லாம் அவர்களை எப்பயோ வாழ்த்தி இருக்கணும். அந்த மாதிரி அப்ப இறப்பின்றி துலங்குவாயேன்னு சொல்லி அதை பாக்கெட்ல படிச்சு வச்சுட்டு வந்துட்டார் இவர். சாமிநாதையர் மற்ற புலவர்கள் கொண்டு வந்த வாழ்த்துக்களை எல்லாம் படித்தாலும் இந்த பாரதியார் எங்கே இருக்காருன்னு தேடி அவரை 1 வாரம் தேடி அந்த வாழ்த்தை தானே போய் வாங்கினார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அவன் புலவனுடைய வாழ்த்து, இறப்பின்றி துலங்குவாய் என்று. அந்த மாதிரி அங்கே இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளனென்ன பெரியாதான் தனை பயந்த பெரியார். ராமன் என்றால் இலக்குவன் நினைவு வரும், இலக்குவன் என்றால் ராமன் நினைவு வரும். சீதை கூட பிரிந்தார்கள், அவன் பிரியாமலேயே இருந்தான். முந்தி கானகத்துக்கு போகும் பொழுது நீ இங்கே இருடா தம்பின்னு சொல்றாரு. அப்ப சொல்றார் அவர், அவன் இலக்குவன் சொல்றான், நீருள உளவெனில் மீனும் நீலமும். அண்ணா தண்ணி இருந்தா தான்னா மீன் இருக்கும், தண்ணி இல்லை என்றால் மீன் உயிர் வாழாது. நீ இருந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன், நீ இல்லாத உலகம் எனக்கு உலகமாக தெரியாது, உயிர் மடிவேன் என்று குறிப்பிட்டான். அதனால தெரியாதான் தனை பயந்த பெரியாள், அவனை பெற்றெடுத்த அன்னையாகிய அந்த சுமித்திரை அவ்வாறு அறிமுகப்படுத்தினான். அப்போ அடுத்தபடியா கைகேசியை அறிமுகப்படுத்தினான். தசரதன் கைகேசியை ரொம்ப இறங்கினான். வரம் கேட்ட பொழுது அந்த அம்மா, ஒரு வரத்தினால் என் மகன் அரசாள வேண்டும், ஒரு வரத்தினால் அவங்க ராமன் காடேக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் விழுந்து ரொம்ப பதறி என்னென்னமோ சொன்னான், கேட்கல. நளினம்போர் கையாய் இன்று என் கண்ணெதிர் நின்றும் கடிவானேல் உய்யேன் நங்காய் உன் அபயம் என் உயிர் என்றான். எனக்கு உயிர் இருப்பதும் இல்லாததும் உன்னை பொறுத்து இருக்கின்றது என்று சொல்லியும் அவள் கேட்கவில்லை. அதனால ரொம்ப இவன் அந்த தசரதன் ஒரு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்தான், மரண வாக்கு மூலம். ஐயா வசிஷ்ட மாமுனிவரே, இப்பொழுது சொல்லுகின்றேன், சொன்னேன் முனிவா, இவள் என் தாரமல்லள் துறந்தேன், எனக்கு புறப்பகை இல்லை. இந்த நாடு கூடி மந்திரிகள் கூடி எடுத்த முடிவை சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே என்னுடன் வாழ்ந்த என்னுடைய மனைவியே மாற்றிவிட்டாள். அதனால இவள் என் தாரமல்லள் துறந்தேன், மன்னே ஆவான் வரும் பரதனும் மகனலன் அவனும் ஆகான் உரிமைக்குன்னு சொல்லியிருந்தான். இது பரதனுக்கு தெரியும். பரதனை கொள்ளி வைக்க போனப்போ வைக்காதேன்னு சொல்லிட்டார் வசிஷ்டர். அதனால இவன் கைகேசியை அறிமுகப்படுத்துவது, தசரதரை எங்க அப்பான்னு சொல்லக்கூடாது, அதனால தான் இறந்தான் தன் இளந்தேவின்னு சொன்னான். இங்கே சொல்லுகின்றான் அந்த அவளை படரலாம் படைத்தாளை, துன்பத்துக்கு காரணமாக இருப்போள், பழிவளர்க்கும் செவிலியை, எல்லாத்துக்கும் நர்சு இவதான். தன் பாழ்த்த பாவி குடரிலே கிடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய, இவள் வயிற்றிலே இருந்து பிறந்த எனக்கே உடலெல்லாம் இழைத்து போயிருக்கிறது. உடரெல்லாம் உயிரிலா என இந்த உலகத்தே ஒருத்தி நின்றாள். யாங்க பார்த்தாலும் எல்லாரும் நடைபிணமாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே இவளை பார்த்தாலே தெரியுமே, இந்த இடரிலா முகத்தாளை அறிந்திலையேன் என் நின்றாள் என்னை என்றாள் தான். அங்கேதான் எதிர்வாக்கிய பரிபாலனத்தை ராமர் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் பரதன் தன்னை எப்பொழுது மகன் இல்லை என்று துறந்தாரோ சக்கரவர்த்திகளோடு சம்பந்தப்படுத்தி பேசாமல் இன்னின்றாள், இங்கே இருக்கிறாங்களே இந்த அம்மா என்னை என்றாள், என்னுடைய தாயார் என்று தனக்கு மட்டும் சொந்தங்காட்டி பேசினானே தவிர அங்கே தசரத சக்கரவர்த்தியோடு சொந்தங்காட்டி பேசவில்லை. இந்த மாதிரி சொன்னதனால்தான் பின்னாடி ராமாயணத்திலே தசரதனே வருகின்றான் சொர்க்கலோகத்திலே இருந்து. அரக்கர் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படி வரும் பொழுது அவனிடம் வரம் கேட்கின்றார் ராமர். உங்களால் தீயவள் என்று நீ துறந்த என் தெய்வமும் எனக்கு தாயாக ஆக வேண்டும். அதே மாதிரி
அந்த மகன் எனக்கு தம்பியாக ஆக வேண்டும் என்று வரம் கேட்டதன் பின்னர் அந்த வரத்தை சக்கரவர்த்திகள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரங்கள் என்று அளித்தார் என்று சொல்வார்கள். எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், கம்பராமாயணம் ஒரு பெரிய ஆழ்ந்த பெரிய கடல், இந்த நாட்டினுடைய நாகரீகத்தின் பெட்டகம். சொல்லுவான் அன்னைக்கு, நாங்க தான் ரொம்ப நாட்டுப்பற்று, தமிழ் பற்று, அந்த பற்று, இந்த பற்று. அகத்தியனை பற்றி சொல்லும் பொழுது பேசுகிறான் கம்பன். என்று மூல அந்த என்று அந்த வந்த அவனை என்று மூல தென்றமொழி நன்று வரவென்று பல நல்லூரை புகன்றான். யார் புகன்றவன்? என்று மூல தென்றமொழி இயம்பி இசை கொண்டான். அகத்தியனுக்கு சிறப்பு. அதே மாதிரி நாட்டு சிறப்பு பாடுகின்றான். நாட்டு சிறப்பு பாடியதிலே பாரதிக்கு பெருமை உண்டு, சேக்கிழார் சுவாமிகளுக்கு பெருமை உண்டு, மாதவம் தென்திசை செய்த தென்திசை என்று சொல்வார் தமிழ்நாட்டை. அதுல இவர் கம்பர் சொல்றார், உங்க நாடு எப்படிங்க, நீங்க எப்படி நாட்டுப்பற்று சொல்லும் பொழுது அந்த நாட்டுப்பற்றை அவன் பாண்டி நாட்டை பற்றி சொல்லுகின்றான். அத்திரு நாடு தன்னை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்னில் உரை ஒக்கும். என்னுடைய நாடு இருக்கின்றதே தமிழ்நாடு, அது சொர்க்கலோகத்தை ஒத்திருக்கும் என்று சொன்னால் பேச்சுக்கு சொல்லலாம். அத்திரு நாடு தன்னை அண்டர் நாடு ஒத்திருக்கும் எனில் உரை ஒக்கும்.